Hi everyone. So 11th standard chemistry public exam 2025 ரெண்டாவது வீடியோ. ஆக்சுவலாக ஃபஸ்ட் வீடியோ நேற்றே நான் போட்ட 70 இது வந்து ஒரு 60 மார்க் எடுத்தால் போதும் 1.5 நாள் அப்படிங்கிற வீடியோ. இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கிறேன். நீங்கள் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த மஞ்சள் கலராக இருக்கிறதாவது படிங்க. ஆனால் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்கிறவன், நான் படிச்சிருவேன் அப்படிங்கிறவங்க இந்த போர்டில் இருக்கிற எல்லாத்தையும் படிச்சிருங்க. சரி, நான் என்னென்னா அப்படி சொல்லிட்டு வரேன். நீங்கள் அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்டு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யூனிட் 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்லேருந்து எதுவுமே விடாதீங்க. இந்த 6 கேள்வியிலேருந்து எதுவுமே விடாதீங்க. கண்டிப்பாக 26லேருந்து 31 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒன்று கேட்டோம். எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா இருக்க அந்த புக் பேக் சம்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். 42, 43. அண்ட் யூனிட் 2 வந்து பார்த்திங்கன்னா போர் பாஸ்லேட்ஸ் லிமிடேஷன்ஸ் டி ப்ரோக்லி ஈக்குவேஷன் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். ஹைன்சன்பர்க் 2 மார்க்கு. இங்கேயே பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணி குவாண்டம் நம்பர்லேருந்து கொஸ்டின் வந்துடும். புக் பேக்கில் வந்து ஹாபோ பிரின்சிபல், அந்த ஆர்பிட்டால் அதெல்லாம் தான் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னு சொல்லிட்டு இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். 33வது உடலை சொல்லலை, 33வது முடிஞ்சால் படிச்சிருங்க, ஈஸி தான். நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க படிச்சுக்கோங்க. யூனிட் 3 வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க் பண்ணதெல்லாம் எதுவுமே விடாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். பவுலிங் மெத்தடு, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்டு, டயகனல் ரிலேஷன்ஷிப் அதுதான் கொடுத்துருக்கேன். 25, 26 விட்டுறாதீங்கன்னு தான் சொல்லுவேன். படிச்சிருங்க. ஏன்னா 2 மார்க்கில் ஏபின்னு போட்டு கேட்குறாங்க. யூனிட் 4 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்கின்னே டெரிட்டியம் ப்ரிப்பரேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக படிச்சிருங்க. புக் பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணதாவது ஒழுக்கம் படிச்சுட்டு மார்க் பண்ணாது படிக்க வேணாம்னு சொல்லலை, ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாமே படிங்க. எல்லாமே அந்த 29, 31, 34 சேர்த்தியும் படிங்க. இதில் ஆர்த்தோபர் ஹைட்ரஜன் கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி யூனிட் 5 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் சோடியம் பைகார்பனேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து புக்கின்னு. ஸோ இதில் வந்து இந்த ரவுண்ட் பண்ணிக்கு அதெல்லாம் 5 மார்க்கு. எப்போவுமே ரவுண்ட் பண்ணது 5 மார்க் தான் நம்ம வீடியோவில். அப்போ அந்த 5 மார்க்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. இதில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸு, யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸு, யூஸ் ஆஃப் ஜிப்சம் அதெல்லாம் கேட்பாங்க. அதுதான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. யூனிட் 6ல் லா கண்டிப்பாக ஒன்று கேட்டுருவாங்க. சார்லஸ் லா, பாயில்ஸ் லா, அவகேட்ரோ லா. ஈக்குவேஷன் எழுதுலையோ லாவாவது ஒழுக்கமாக படி, கண்டிப்பாக ஒரு லா வந்துடும். ஐடியல் கேஸ் நல்லியல்பு வாய்ப்பு 5 மார்க்கு, 6.3 பேராகிராஃப் நம்பர். ஆனால் அதை விட இந்த வருஷம் முக்கியம் டெரைவ் வேண்டர்வால்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்க போகிறாங்க. நல்லபடியாக போட்டு பாருங்கள். பெரிய ஈக்குவேஷனாக இருந்தாலும் போட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபார் லீக்யூஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ இது வந்து தமிழ் மீடியத்துக்கு என்ன சொல்ல தெரியல. கடைசி பேஜில் லிண்டஸ், கிளாட்ஸ், அடிபட்டிங் பேர் எழுதினாலே 3 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேர் மட்டும் வச்சுக்கோங்க. புக் பேக்கில் 37வது கேள்வி இந்த வருஷம் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. 40வது கேள்வி ரேர் தான், நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. யூனிட் 7ல் 26லேருந்து 42 ஒரு 8 கொஸ்டின் இருக்குமா. இது 2 மார்க் ஏபின்னு போட்டு கேட்குறாங்க. என்ன பண்ண முடியும், படித்து தான் ஆகணும். 45, 47, 50, 52 4 5 மார்க் டேரக்ட் 5 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, டெல்டா யூ, டெல்டா ஹெச் அதுதான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக படிச்சிருக்கேன். யூனிட் 8லையும் கேபிகேசி கண்டிப்பாக வந்துடும். அமோனியாவோட கேபிகேசியும் வந்துடும். இங்கே ரெண்டுமே மார்க் பண்ணியிருக்கேன். 26, 28, 32, 34 எதுக்கும் ஹெச்ஐயோட கேபிகேசியும் பிசிஎல்5யோட கேபிகேசியும் நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. ஹெச்ஐயோடதும் பிசிஎல்5யோடதும் கேபிகேசி கண்டுபிடிக்கிறத நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. க்யூ ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. அண்ட் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் 2 மார்க் கொடுத்துருக்கேன், மார்க் படிச்சுக்கோங்க. யூனிட் 9 வந்து இதெல்லாமே 2 மார்க்கு படிச்சிருங்க. அது கூட வாட் ஆர் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. யூனிட் 10 வந்து எம்ஓ டயக்ராம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ 31, 32 2 மார்க் ஏபின்னு போட்டு கேட்குறாங்க. ஸோ அதுதான் பிரச்சனையே. அண்ட் 3 மார்க்கில் சாதாரணமாக கேட்குறாங்க, 5 மார்க்கில் ஏபின்னு போட்டு கேட்டுறாங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து 55 வந்து ஃபஜான்ஸ் ரூலு. மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏபி போட்டு கேட்குறனால நீங்கள் படிச்சு தான் 2 மார்க்ஸ் எல்லாம். யூனிட் 11 இந்த 3 கொஸ்டின். ஐயூபேக் நேம் வந்து நல்லா படிக்கக்கூடிய பசங்க பாருங்கள். ஐயூபேக் நேம் வரல அப்படின்னா படிக்க வேணாம். பட் ஐயூபேக் நேமும் வந்துட்டாலே இது ரெண்டும் படிச்சாகும். அதுக்கப்புறம் 41, 42, 43, 46 இந்த 41 வந்து டேரக்ட் 5 மார்க் கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. 42, 43 வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கோங்க, ஈஸி தான். 46 பார்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது ரொம்ப முக்கியம். பாண்டாவலசெல்லாம் 4 கொஸ்டின் இருக்குது, படிக்க மாட்டிங்களா. 21வது கொஸ்டின் மட்டும் வேண்டாம். 21வது கொஸ்டின் நல்லா படிக்கிற மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் 16லேருந்து 20 வரைக்கும் இந்த 4 கொஸ்டின் கண்டிப்பாக படி. கட்டாயம் ஒரு 5 மார்க்கு, 2 மார்க், 3 மார்க் அல்ல ஏதோ ஒன்று வரும். யூனிட் 13ல் 2 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் புக்கின் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சினோட அமைப்பு 5 பாயிண்ட் படித்தா போதும் 5 மார்க். யூனிட் 14லையும் ரவுண்ட் பண்ணிக்கிறது 5 மார்க்கு. நான் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணிக்கிறது 4 கொஸ்டின் தான். இது படிக்க மாட்டிங்களா, படிச்சிருங்க. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் யூனிட் 15ல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா வந்து ஓன் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் வந்து ஆசிட் ரெயினை பற்றி எழுது, பிஓடி சிஓடி எழுது. ஸோ இந்த மாதிரி ஓன் கொஸ்டினில் 2 மார்க்கே ஏபின்னு போட்டு கேட்பாங்க. க்ரீன் கெமிஸ்ட்ரினா என்ன, ஸ்மாக்னா என்ன அப்படின்னு ஏபி போட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 மார்க்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. 5 மார்க் வந்து ஓனாக படிச்சுக்கோங்க. ஸோ
ஸோ என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ் எல்லாம் எப்படி என்னென்ன மெத்தட்ஸில் வந்து அந்த பொல்யூஷனை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இது ஓனானா கொஞ்சம் அப்படியே ஹெட்டிங் வச்சு நீங்கள் கதை எழுதினாலும் மார்க் போட்டுருவாங்க. இந்த லெசன் மாதிரி லெசன் எதுவுமே இருக்காது. லாஸ்ட்டு 5 மார்க் கண்டிப்பாக இதுதான் வரும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து 50வது கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிக்க முடியாதவங்களும் ட்ரை பண்ணி படிச்சிருங்க. அவ்வளோதான், தட்ஸ் இட். பார்த்து படிச்சுக்கோங்க. மீதி அந்த மார்க் பண்ணாத கொஸ்டின்ஸ் வந்து அதாவது இந்த போர்டில் இருக்க எழுதியிருக்க எல்லாமே மார்க் பண்ணாது எல்லாமே ஒரு 60 மார்க் எய்ம் பண்ணிட்டீங்கன்னா படிச்சிரு. ஆனால் நான் வந்து ஒரு 70க்கு ஒரு 50 கிட்ட தான் நான் எய்ம் பண்ணுறேன், 55 தான் எய்ம் பண்ணுறேன்னா நான் மார்க் பண்ணாது படிக்க வேண்டாம். அதாவது மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது மட்டும் படித்தா போதும், இதுதான் அர்த்தம். சரியா? மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா நீ ட்ரை பண்ணால் எல்லாருமே 55-60 மார்க் எடுக்கலாம் 70க்கு. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. ப்ராப்ளம்ஸ் கேட்டதிங்க, கம்பல்சரி கேட்டதிங்க, எந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ.